வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி நிறைய வீடியோக்கள் வலியுறுத்திட்டு வரோம். அது மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை முன்னுதாரணப்படுத்தணும். அதாவது உதாரணப்படுத்தி சொன்னால் தான் நண்பர்கள் ஏற்றுக்கிறாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் மட்டும் பார்ப்போம். நம்ம இப்போ அரசாங்க பொருள் எடுத்துக்கங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஊர்களுக்கு குடிநீர் தேவைக்காக பொருள் நிறைய அமைச்சிருப்பாங்க. அதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மெயினாக ரோட்டு ஓரங்களில் தான் இருக்கும். நாங்கள் நிறையா கவர்மெண்ட் போர் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எந்த இடத்துல செட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ஓட்டிகிட்டு போவோம். ஏன்னா அந்த ரோடு ஓரங்களில் எவ்வளோ இடங்களில் அவங்களுக்கு மிச்சம் இருக்கோ அதை கணக்கு பண்ணி ஓட்டுவாங்க. அப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் எல்லா இடங்கள்லையுமே தண்ணீர் 5 இன்ச்சு 6 இன்ச்சு வருமானம் கண்டிப்பாக கிடையாது. சில இடங்களில் கொஞ்சம் தண்ணீர் வரும், சில இடங்களில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இருந்த போதிலும் அந்த போர்வெல் வருடம் 365 நாட்களுக்கும் போர்வெல்லில் தண்ணீர் கிடைக்கிறது எப்படி? அப்போ அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம தோட்டங்கள்லேயும் போர்வெல் அமைச்சிருக்கோம். அதில் நிறைய இடங்களில் தண்ணீர் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கிது. ஆனால் அது எல்லா நாளும் இயங்குது அப்படின்னா எல்லா நாளும் நம்மளால் இயக்க முடியல. அப்போ எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சது உண்டா? கண்டிப்பாக அது மாதிரி தான் நம்ம இந்த ரோடு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிச்சு வெட்டி வச்சுருப்பாங்க. மழைநீர் அங்கங்கே தேங்குற மாதிரி இருக்கும். அந்த மழை ரோட்டில் இருந்து வடியக்கூடிய தண்ணீர் இந்த ரோடை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சைட்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிடங்குகள் கிடக்கும். அந்த கிடங்குகள்லாம் அந்த மழைநீர் சேர்கிறதுனால அது இயற்கையாகவே அந்த மாதிரி கவர்மெண்ட் போர்வெல் அமைச்சிருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெயின் ஹார்வெஸ்டிங் பிட்டாக மாறிடுது. அப்போ அந்த போர்வெலுக்கு தேவையான நீர் மட்டத்தை அதுவே உயர்த்தி கொடுத்துருது. அந்த இடத்துல தண்ணீர் குறைவாக இருந்தாலும் அந்த வருடங்களில் பெய்யக்கூடிய மழை அந்த இடங்கள்லாம் தேங்கிறதுனால அந்த போர்வெல் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான் ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். நம்ம நிறைய செலவினம் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் மழைநீர் சேகரிப்பு உருவாக்குங்க, அதுக்காக புதுசாக போர்வெல் போடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த மழைநீர் சேகரிப்பு செய்யணும். நம்ம பெய்யக்கூடிய மழையை அனைத்தும் நம்மளுடைய பூமியில் இதாகணும்னா அது மழைநீர் சேகரிப்புக்குனே தனியாக போர்வெல் அமைக்கிறது உண்டு. அந்த மாதிரி நம்ம செலவெல்லாம் செய்ய வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய போர்வெல்லில் கண்டிப்பாக அந்த மாதிரி பயன்படுத்துங்க. அதே மாதிரி நம்மளுடைய தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய கல், சின்ன சின்ன சரளை கற்கள் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். அந்த கல்லெல்லாமே நம்ம அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் பிட்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு செலவினங்கள் குறையுது. அதே மாதிரி ஒரு பழைய போர்வெல் இருக்குது, அதில் நம்ம கேசிங் வச்சுருப்போம். கண்டிப்பாக அதில் தண்ணீர் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி போர்வெல்லில் கண்டிப்பாக அந்த பைப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 10 அடி ஆழங்களுக்கு சுற்றியும் கம்ப்ளீட்டாக ஜேசிபியில் ஒரு கிடங்குகளை சதுரம்ப வடிவில் எடுத்துகிட்டு அந்த பைப்பில் ஃபுல்லாக துவாரங்கள் ஏற்படுத்திட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 6 mm அளவுக்கு ஒரு துவாரங்களை ஏற்படுத்தி அதில் ஒரு உள்ள அதாவது கொசுவலை மாதிரி பிளாஸ்டிக்கில் உள்ளது. அது ஏன்னா அந்த தூசி மண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நேரடியாக போகும்போது பூமியில் கீழே இருக்கக்கூடிய அந்த பாறை இடுக்குகள்லாம் போய் சேர்ந்துடும். அதனால் அந்த தண்ணீரில் அந்த மண்ணெல்லாம் போகாதவாறு நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த கல், சின்ன சின்ன சரளை கற்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். நிறையா எல்லா தோட்டங்கள்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இதை நம்ம அதில் போட்டு பயன்படுத்திக்கலாம். மேல் மட்டத்தில் மட்டும் ஒரு தண்ணீர் நமக்கு அந்த போர்வெல் மண் அந்த இடத்துல அடைக்காத அளவுக்கு நம்ம சுற்றியும் ஒரு சுவர் மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பை செலவு கம்மியாகவே செய்யலாம். ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் போர்வெல் எல்லாமே எங்கெங்கெல்லாம் அமைச்சிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா மெயினாக ரோட்டில் தான் ஓட்டியிருப்போம். ஏன்னா நாங்களே நிறைய போர்வெல் கவர்மெண்ட் பாயிண்ட் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு வண்டி எந்த இடத்துல வசப்படுதோ அந்த இடத்துல வச்சு ஓட்டுவோம். சில இடங்களில் லைன் கரண்ட்டு லைன்லாம் அந்த ரோட்டு ஓரங்களில் தான் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து எவ்வளோ இடங்கள் கிடைக்குதோ அந்த இடத்துல தான் இது பண்ணுவாங்க. அங்கே ஒன்றும் பெருசாக தண்ணீர் பார்த்து அதில் தண்ணி போகுது அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு பட்டா பூமியாக இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய இடங்களில் போர்வெல் அமைச்சிட்டு வருவோம். அது எப்படி நமக்கு தண்ணீர் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த மழைநீர் சேகரிப்புனா அதை நம்ம ஏதோ ஒரு சும்மா நேரப்போக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம பூமியில் தண்ணீர் சேருவதற்கான ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா மழைநீர் மட்டும்தான். ஏன்னா பல 1000 வருடங்கள் சேர்ந்த தண்ணீரை நம்ம இவ்வளோ நாள் பயன்படுத்தியிருக்கோம். இந்த 10-30 வருடங்களில் எல்லாமே போர்வெல் அமைச்சு எல்லாமே எடுத்துட்டோம். திரும்ப நம்ம அந்த சேமிப்பை திரும்ப வைக்கலை அப்படின்னால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 வருடங்கள் போகும்போது எல்லா இடங்களுமே தண்ணீர் தட்டுப்பாடு மிக கொடுமையாக தான் மாறும். ஏன்னா நம்ம அந்த மழைநீர் இயற்கையாக சேருவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊரில் நிறையா குளங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இயற்கையாகவே அந்த குளங்களில் தண்ணீர் போய் சேர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய நீர், அதாவது நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்கள்லாம் மேட்டு பகுதியாக இருக்கும், அங்கே குளங்களே இருக்காது.
அந்த மாதிரி தோட்டங்கள்லாம் என்ன செய்கிறது? அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம தோட்டங்களை சுற்றி அந்த வரப்புகளெல்லாம் உயர கட்டி நம்ம அந்த மழைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெளியே வேஸ்ட்டாக போகாமல் அங்கங்கே தேங்காய் மாதிரி ஒரு பள்ளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ட்ரென்ச்செல்லாம் நம்ம ஏற்படுத்தி அந்த போர்வெல் வந்து பயன்பாட்டில் இல்லாத ஒரு போர்வெல்லில் கண்டிப்பாக அந்த மழைநீர்லாம் வந்து சேர்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் செலவினங்கள் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி நிறையா வீடியோக்களில் வந்து நான் சொல்லிட்டு வர்றதுக்கு காரணமே ஏன்னா நாங்கள் வந்து போர்வெல் வந்து அமைக்கக்கூடிய வேகம் ஆழங்கள் இது ஒரு ஒரு வருடம் கவலைக்குரிய விஷயமாக மாறிட்டே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இதே நிலை போகும்போது கண்டிப்பாக இன்னும் சில வருடங்களில் வந்து இந்த போர்வெல் வந்து எவ்வளோ ஆழத்தில் கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி பூமியில் வந்து ஆழங்கள் போனால் தண்ணீர் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நமக்கு அந்த வருடங்களில் கிடைக்கக்கூடிய மழைநீர் அதே மாதிரி நம்ம அந்த போர்வெல் அமைக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு தண்ணீர் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருந்தே நம்ம அதுக்கான ஒரு முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யலை அப்படின்னால் கண்டிப்பாக பிற்காலத்தில் இன்னும் அடுத்த ஒரு சந்ததியினர் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் வரும்போது இந்த போர்வெல்லாம் வந்து 2000 அடி 2500 அடி ஓட்டினீங்கன்னா தான் தண்ணீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடும். ஏன்னா அவனை ஆழங்கள் போய் கண்டிப்பாக பூமியில் தண்ணீர் வருமானா பூமியில் வந்து தண்ணீர் உருவாகிறது கிடையாது. மேலே இருந்து கிடைக்கக்கூடிய வர்ண பகவானுடைய இதில் தான் நமக்கு வந்து தண்ணீர் கிடைக்கிது. அப்போ வந்து நம்ம மழைநீரை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம உதாரணத்திற்கு நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ரூபாயை வந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்மளுடைய சேமிப்பை வந்து டெய்லியும் நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். திரும்ப நம்ம அதில் வந்து அந்த சேமிப்பு மறுபடியும் உருவாக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேமிப்பு என்னைக்கு தீர்த்தோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி நிலை தான் இதுலேயும் ஏற்படும். அதனால் நண்பர்கள் வந்து நான் நிறையா வீடியோக்கள் வந்து இந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி நான் வந்து முக்கியத்துவத்தை வந்து நிறைய வலியுறுத்திட்டு வரோம். ஏன்னா இந்த போர்வெல் அமைக்கிறதையே கூட இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து கண்டிப்பாக அரசாங்கமே வந்து இதுக்கு மேலே போர்வெல் அமைக்கக்கூடாதுன்னு ஒரு தடையை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா இப்போ பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலலாம் இப்போ பெங்களூர் சிட்டியில் நிறையா நண்பர்கள் நம்மளுடைய சக நண்பர்கள் சொல்வதை பார்த்தா அங்கே போர்வெல் அமைக்கிறது ஃபுல்லாக தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா தண்ணீர் தட்டுப்பாடு அளவுக்கு மீறிடுச்சு. நிறையா போர்வெல் போடுறதுனால வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படின்ட்டு இப்போ மொத்தமாக போர்வெலே இயக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் புது போர்வெல் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அது கூடிய விரைவில் நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த நிலையை நம்மளே ஏற்படுத்திடக்கூடாது. அதனால தான் வந்து நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா நிறைய இடங்கள் நீர்த்தேக்கங்கள் நீர் பெருகக்கூடிய இடங்கள் இருக்க தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து மழை பெய்யக்கூடிய காலத்தில் ஏதாவது கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய செலவினங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஏற்கனவே நம்ம போர்வெல் போட்டிருக்கோம், அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் இந்த சின்ன சின்ன கற்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணாவே நம்ம ஒரு மழைநீர் சேகரிப்பை வந்து ஒரு போர்வெல்லை உருவாக்குறதுக்கான ஒரு வழிவகை இருக்குது. ஏன்னா அதில் பெரிய அளவு முதலீடு செஞ்சு அதில் வந்து பலன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக்கை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம இந்த மழைநீர் சேகரிப்பை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எல்லா வீடியோலையும் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. நண்பர்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துட்டு வரோம். இது மாதிரி அடுத்தடுத்து இந்த மழைநீர் சேகரிப்பெல்லாம் எப்படி உருவாக்குறது, என்ன மாதிரி வடிவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சித்திரத்தை வந்து கூடிய விரைவில் நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி.